DC motorல 13வது ப்ராப்ளம். இது வந்து ESC 2015ல கேட்ட ப்ராப்ளம். A shunt motor supplied at 250 volt runs at 900 rpm and the armature current drawn is 30 amps. The resistance of the armature circuit is 0.4 ohm. The resistance required in series with the armature to reduce the speed to 600 rpm when the armature current is 20 amps will be dash. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிவன் டேட்டா எழுதிக்கிடும். ஷண்ட் மோட்டார். ஸோ கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? V கொடுத்துருக்காங்க. கிவன் V ஈக்குவல் டு 250 வோல்ட் V கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்பீட் வந்து N ஈக்குவல் டு N1 முதல்ல 900 rpm and armature current 30, that is IA1. First case IA1 equal to 30 amps. The resistance of the armature RA கொடுத்திருக்காங்க. RA equal to 0.4 ohm. The resistance required in series with the armature to reduce the speed to 600 rpm. N2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா N2 வந்து 600 இருக்கணும், reduce ஆகணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் required அப்போ N2 600 இருக்கும்போது கரண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா IA2 ஈக்குவல் டு 20 ஆம்ஸாக இருக்கணும். கரண்ட் வந்து 20 ஆம்ஸாக இருக்கணும். நமக்கு ஸ்பீட் 600 ஆர்பிஎம்மாக இருக்கணும். அதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆட் பண்ணணும், இதுதான் நம்மளோட கொஸ்டின். இவ்வளோ கிவன் டேட்டா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஷண்ட் மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா? E2 தட் இஸ் E proportional to N5, but shunt machineல 5 constant இருக்கும். 5 equal to constant. ஏன்னா இது shunt motor. So 5 constant. So E proportional to N. So நமக்கு N2 by N1 equal to E2 by E1. நமக்கு N2 கொடுத்துருக்காங்க 600 reduce ஆகணும். N1 வந்து 900 rpm. So இங்கே 600 N2 equal to 600 divided by N1 equal to 900. Next formula என்ன? E2 formula என்ன? V minus E2 னா external resistance add பண்ணதுக்கு அப்புறம். So IA2 RA plus R external divided by V minus E1 equal to V minus IA1 RA. ஸோ இது E1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஸு, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. V minus IA1 RA equal to E1 and E2 என்னவா இருக்கும்? V minus IA2 RA plus some external resistance add பண்ண பிறகு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸோ 600 N2 divided by 900 equal to V equal to 50 minus IA2 equal to 20 and RA equal to 0.4 plus R external series resistance divided by E1 equal to 250V minus current, first case la current 30 into RA equal to 0.4. so இது வந்து E2, இது வந்து E1. E1 equal to V minus IA1 RA, E2 equal to V minus IA2 into ரெண்டு resistance RA plus R external. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு RXC எவ்வளோ கிடைக்குன்னா இங்கே 20R external equal to 79.33. ஸோ ஃபைனலாக R external கண்டுபிடிச்சிங்கன்னா 4.17 ohm. இதான் உங்களுக்கு சீரிஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் வித் ஆர்மச்சூர் டு கெட் த ஸ்பீட் ஆஃப் N2 600 rpm. ஸோ இப்போ இது ஆன்சரில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். அடுத்து டிசி மோட்டாரில் 14வது ப்ராப்ளம். இது வந்து IS 2015ல் கேட்ட ப்ராப்ளம். A DC motor running at 2000 rpm has a hysteresis loss of 500 watts and eddy current loss of 200 watt. The flux is maintained constant, but the speed is reduced to 1000 rpm. At the reduced speed, total iron loss would be. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். given first வந்து 200 rpm
அதில் hysteresis losses and eddy current loss கொடுத்துருக்காங்க. ஸோ N1 equal to 2000 RPM and hysteresis pH வச்சுக்கோம், hysteresis losses equal to 500 watt and PE equal to eddy current loss 200 watt, flux equal to constant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் ரெடியூஸ் டு, அதாவது N2 equal to 1000 RPM. The reduced speed, what is the total iron loss? PI equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து total iron loss இல்லைனா core lossன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அது கரஸ்பாண்டிங்காக உள்ள hysteresis and eddy current loss கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் hysteresis and eddy current loss என்னவாகும்னு கேட்டுருக்காங்க. அதாவது PIனா என்ன அப்படின்னா PI equal to PH plus PE, அதாவது total iron loss or core loss equal to hysteresis losses plus eddy current losses. ஸோ செகண்ட் ஸ்பீடில் hysteresis and eddy current loss எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு அந்த ரிலேஷன் தெரியும், ஸ்பீடுக்கும் hysteresis lossக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரியணும். அதாவது ஃபஸ்ட்டு hysteresis loss எடுத்துட்டோம்னா that is proportional to speed. அதே மாதிரி eddy current loss எடுத்துக்கிட்டோம்னா that is proportional to speed. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. hysteresis loss is proportional to speed, eddy current loss is proportional to speed square. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட் 2000, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள hysteresis losses 500. அதாவது நமக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா PH2 proportional to N2 and PH1 proportional to N1. So PH2 divided by PH1, hysteresis loss 1 equal to N2 by N1. So PH2 divided by PH1 equal to N2 by N1. So N2 நமக்கு தெரியும் 1000 RPM கொடுத்துருக்காங்க, N1 வந்து 2000 RPM and PH2 நமக்கு தேவை. PH1 என்ன, PH1 இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இன்ட்டு PH1 that is equal to 1000 divided by 2000 1/2 இன்ட்டு PH1 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 500 watt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணனா PH2 equal to 250 watt நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி eddy current loss PE proportional to speed square. ஸோ நமக்கு என்ன வரணும், PE2 divided by P1 equal to N2 square divided by N1 square. ஸோ அதேமாதிரி P1 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 watt. ஸோ P2 equal to N2 equal to 1000 square, N1 equal to 2000 square. P1 இங்கே கொண்டு போயிடும், P1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. ஸோ 200. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 50 watt. P2 equal to 50 watt. ஸோ இப்போ ஸ்பீடு ரெடியூஸ்ட் ஆகிருக்கும். செகண்ட் கேஸில் hysteresis loss 250 watt and eddy current loss 2, அதாவது செகண்ட் கேஸ் ஸ்பீட் ரெடியூஸ் ஆன பிறகு 50 watt. ஸோ டோட்டல் கோர் லாஸ் PI2 அப்படின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு PH2 ப்ளஸ் PE2. ஸோ 250 ப்ளஸ் இது ஒரு 50. ஸோ கோர் லாஸ் செகண்ட் கேஸில் எவ்வளோ நமக்கு 300 watt. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு டிசி மோட்டாரில் 15th ப்ராப்ளம். இது வந்து ESE 2016 கேட்ட ப்ராப்ளம். A DC motor develops an electromagnetic torque of 150 Newton meter in a certain operation condition. From this operating condition, a 10% reduction in field flux and 15% increase in armature current is made. What will be new value of electromagnetic torque? As usual, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டார்க் கொடுத்துருக்காங்க 150 நியூட்டன் மீட்டர் கிவன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% ரிடக்ஷன் இன் த ஃபீல்டு ஃப்ளக்ஸ்.
10% reduction. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5.2 equal to 10% reductionனா 90% இருக்கும். That is 0.951 and 50% increase in armature current. அப்படின்னா armature current IA2 equal to 1.5 IA1. ஸோ நமக்கு டார்க் ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். Torque proportional to 5 IA. So torque 1 proportional to 5 1 IA1 first case. Second case torque 2 proportional to 5 2 IA2. So நமக்கு 5 2 எவ்வளவு 0.951 and IA2 பார்த்தீங்கன்னா 1.5 increase. So 1.5 IA1. So ரெண்டுக்குள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா T2 by T1 equal to T2 வந்து 0.951 into 1.5 IA1 divided by T1க்கு 51 IA1. ஸோ இந்த 51 கேன்சல் ஆயிரும், IA1 கேன்சல் ஆயிரும். ஸோ 0.9 into 1.5 இதுதான் T2 divided by T1. ஸோ T2 equal to 1 simplify பண்ணிங்கன்னா 1.35 T1. So 1.35 into T1 equal to 150 Newton meter. So into 150. So நமக்கு answer T2 equal to 202.5 Newton meter. நம்மளோட answer. So இது எதோட மேட்ச் ஆகுது? நமக்கு answer B ஓட மேட்ச் ஆகுது. So 202.5 Newton meter. இப்போ டிசி மோட்டாரில் 16வது ப்ராப்ளம் பார்க்கலாம். அது EAC 2018 கேட்ட கொஸ்டின். A DC shunt motor has the following characteristics, that is RA equal to 0.5 ohm, RF equal to 250 ohm, base speed equal to 1000 RPM, rated voltage equal to 250 volt. On no load it draws a current of 5 amps. No load current 5 amps. At what speed will this run while developing a torque of 150 Newton meter? ஸோ 150 நியூட்டன் மீட்டர்லாம் இருக்கும்போது என்ன ஸ்பீட் இருக்கும் அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷண்ட் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் RA ஈக்குவல் டு 0.5 ஓம், RF ஈக்குவல் டு 250 ஓம், ஸ்பீட் பேஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு 1000 RPM, V equal to 250 volt and no load current equal to 5 amps. அப்புறம் டார்க் ஈக்குவல் டு 150 இருக்கும்போது நியூட்டன் மீட்டராக இருக்கும்போது ஸ்பீட் என்னன்னு கேட்டுக்காங்க. N2 ஈக்குவல் டு என்ன தான் நமக்கு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணோம்னா முதல்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, தட் இஸ் EB proportional to இந்த ரெண்டு ஃபார்முலா டிரைவ்ஸில் வரும். EB proportional to ஸ்பீடு இல்லைனா ஒமேகா, ஏன்னா ஒமேகான்னு போட்டால் தான் அடுத்து டார்க் proportional to IA. ஸோ எதுக்கு நம்ம ஒமேகா போட்டுக்கோம் அப்படின்னா EBயும் T proportional to டார்க்கு, EB proportional to ஒமேகா. இது டார்க் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வரும்ல, அந்த கான்ஸ்டன்ட்டும் EB ஈக்குவல் டுன்னு போடும்போது வர கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். என்னன்னு போட்டோன்னா அந்த கான்ஸ்டன்ட் ரெண்டும் வேரி ஆயிரும். இதில் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், இதில் இன்னொரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ ஒமேகான்னு போடும்போது தான் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது EB ஈக்குவல் டு K ஒமேகா, டார்க் ஈக்குவல் டு KIA, அந்த ரெண்டு கேமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி கான்ஸ்டன்டோட போடும்போது EB ஈக்குவல் டு K ஒமேகா, டார்க் ஈக்குவல் டு KIA. இதில் n போட்டோன்னா இது கேயாக இருக்காது, இன்னொரு கான்ஸ்டன்ட் K1 இருக்கும். ஸோ அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இங்கே டார்க்குக்கு IA ப்ரொபோஷனலாக வரும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டும் EB ஒமேகாவுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்போது உள்ள கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நமக்கு முக்கியமான ஃபார்முலா. ஸோ முதல்ல கொடுத்துருக்க ஸ்பீடு N1ஐயும் அப்புறம் அந்த டேட்டாஸ் தட் இஸ் I0 அதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து K வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதிலேருந்து என்ன ஃபார்முலா நமக்கு K ஈக்குவல் டு EB1 டிவைடட் பை ஒமேகா 1. EB1 என்ன V மைனஸ் IA அப்படிங்கிறது இங்கே வந்து நோ லோடு கரண்ட், அதான் ஃபஸ்ட்டு கேஸ், டிவைடட் பை ஒமேகா 1 என்ன 2π n பை 60. இங்கே n என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் 1000 RPM. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா K ஈக்குவல் டு
250 V250 கொடுத்துருக்காங்க மைனஸ் நோ லோட் கரண்ட் ஈக்குவல் டு I0 ஈக்குவல் டு 5 ஆம்ஸ் 5 இன்ட்டு RA ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 2 பை இன்ட்டு 1000 டிவைடட் பை 60. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.363 இதான் நமக்கு கேயோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் டார்க் ஈக்குவல் டு KIA. இப்போ கே வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 150 கொடுத்துருக்காங்க. ஸோ 150 ஈக்குவல் டு கே வேல்யூ ஏற்கனவே நமக்கு தெரியும். தட் இஸ் 2.363 இன்ட்டு IA ஈக்குவல் டு IA2 செகண்ட் கேஸில் உள்ள கரண்ட் IA2. ஸோ இதிலேருந்து நம்ம IA2 கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நமக்கு IA2 தெரியாது. ஸோ டார்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் கேஸில். ஸோ IA2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செகண்ட் கேஸில் உள்ள ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். அதாவது நமக்கு வந்து N1 கொடுத்துருக்காங்க. ஸோ N2 தெரியாது. N2 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு IA2 வேணும். பட் IA2வும் தெரியாது. ஸோ டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க்லேருந்து நம்ம இந்த IA2வை கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ஸ்டெப். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா IA2 ஈக்குவல் டு 63.48 ஆம்ஸ். இதுதான் நமக்கு IA2. இப்போ அந்த பழைய ஃபார்முலா தான் ω2 ஈக்குவல் டு EB2 டிவைடட் பை K. EBனா V மைனஸ் IA2 RA டிவைடட் பை K. ஸோ ω2 ஈக்குவல் டு 250 மைனஸ் 63.48 இன்ட்டு 0.5 divided by K value 2.363. So ω2 equal to நமக்கு என்ன ஆன்சர்னா 92.366. இதுதான் நமக்கு. இப்போ நமக்கு ஸ்பீட் வந்து இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் பெர் செகண்ட். ω2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஃபார்மில் ω2 ஸ்பீடை எப்படி ரிலேட் பண்ணலாம்? ω2 ஈக்குவல் டு 2πN2/60. ஸோ இதில் இருந்து N2 ஈக்குவல் டு 60 ω2 டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 882.02 RPM. நமக்கு N2ஓட ஆன்சர். ஸோ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.